நான் நினச்சேன் அந்த இதில் ஐ டென்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் கமெண்டிங் ஆன் தட். பட் இது ஒரு வீடியோவில் நான் பேசும்போது இட் அப்ளைஸ் டு பீப்புள் ஹூ ஆர் லைக் தட் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு ஒரு 10 அப்ரிசியேஷன் இருக்கும். ஐ எம் ஸோ ஹாப்பி. நம்ம கடலை சாப்பிடும்போது ஏதாவது ஒரு சொத்த கடலை வாயில் வரும் இல்லைங்களா, அதை துப்பிட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி தான் அந்த ஏன்னா ஸ்ரீவித்யாவும் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பெண் ஜோதிடர் இப்போ சமீபத்தில் அவங்க இப்போ தான் வளர்ந்து வராங்க. நான் ராஜ் டிவியில் பண்ண காலத்தில் அவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு, ஸோ நான் தான் என்னை மானசீகமாக ஒரு குருவாக எடுத்துட்டு ஷீஸ் கம்மிங் அவுட் அப்படின்ட்டு நிறைய பெருசாக வர ஜோதிடர்களுக்கு நான் சொல்கிறது, கண்டிப்பாக மற்ற ஜோதிடர்கள் நம்ம வளர்கிறோன்னு அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் இருக்கும், பொறாமை இருக்கும், வந்துட்டா பாரு அப்படின்ட்டு இருக்கும். அதெல்லாம் மீறி நம்ம வளரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும். கண்டிப்பாக அந்த இலக்குக்கு கடவுள் நமக்கு கூட தோணும். கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பெண்களுக்கு போய் நிச்சயமாக சேரணும் மேம். ஆமாம், ஏன்னா என்ன இப்போ நிறைய பெண் ஜோதிடர்கள் வந்துட்டாங்க. அவங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் எப்படிம்மா இவ்வளோ வருஷம் நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? ஏன்னா நான் வந்து 2011 நான் யூடியூப் பண்ணுறேன். நான் இன்றைக்கி நேற்றுக்கு நான் பண்ணலை. அண்ட் நான் 2011 யூடியூப் ஆரம்பித்தவங்களுக்கெல்லாம் நான் அவ்வளோ ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் பெருசாக எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஸ்ரீதா, நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சிறப்பு மேம். ஒவ்வொரு பதிவும் ரொம்ப அழகாக, ரொம்ப பொறுமையாக மக்களுக்கு அதை சொல்கிற விதம் ரொம்ப சூப்பராக இருக்குது மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் மக்களும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த குறிப்பாக ரம்பா திருதியை நல்லா போயிருந்தது. நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க மேம். அதில் வந்து நானும் படித்தேன். அதில் யாருன்னு தெரியல, ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க, ஏதாவது ஒரு நாள், ஒரு கிழமை, ஒரு திதி வந்துடக்கூடாது உங்களுக்கு வேறு. நீங்கள்லாம் வந்து விஷயமே தெரியாமல் எதுக்காக கமெண்ட் பண்ணணும்? ஸோ நாங்கள்லாம் வந்து விஷயம் தெரியாமல் ஒரு விஷயத்த ஸ்க்ரீனில் பேசுகிறதே கிடையாது. உங்களுக்கு திதினா என்னன்னு தெரியாது, நட்சத்திரத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாது, நாளோட அருமை தெரியாது. எதுக்கு நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு கமெண்ட்டை நீங்கள் போட்டு, நான் ஜென்ரலாக இந்த மாதிரி கமெண்ட்டுக்கெல்லாம் நான் கேரே பண்ண மாட்டேன். பட் வை டு யூ வேஸ்ட் யுவர் டைம்? என்னன்னே தெரியாமல் அதுக்கு ஏதாவது உருப்படியாக உங்கள் வீட்டு வேலையை பார்த்துட்டு போகலாம் இல்லையா? நான் நினச்சேன் அந்த இதில் ஐ டென்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் கமெண்டிங் ஆன் தட். பட் இது ஒரு வீடியோவில் நான் பேசும்போது இட் அப்ளைஸ் டு பீப்புள் ஹூ ஆர் லைக் தட் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு ஒரு 10 அப்ரிசியேஷன் இருக்கும். ஐ எம் ஸோ ஹாப்பி. நம்ம கடலை சாப்பிடும்போது ஏதாவது ஒரு சொத்த கடலை வாயில் வரும் இல்லைங்களா, அதை துப்பிட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி தான் அந்த கமெண்ட் எல்லாமும். பட் நான் நினச்சிப்பேன், ஒரு தடவையாவது ஐ ஷுட் டெல் மை வியூ அபவுட் தட் அப்படின்ட்டுனேன். எப்படி உங்களுக்கு டைம் இருக்குது, வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. நிச்சயமா மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம எதை பற்றி பேசுகிறோம், என்ன டாபிக், அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் நம்ம பண்ணுறதாலன்னு புரிஞ்சுக்காம ஏதோ நான் கேள்விப்பட்டேன் ஸ்ரீவித்யா. பட் அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ ஒரு பதிவு நல்லா போகுது, நல்ல வியூஸ். இப்போ நம்ம காசு கொடுத்தெல்லாம் நம்ம பதிவுகளை பூஸ்ட் பண்ணுறதே கிடையாது. பட் நிறைய ஜோதிடர்களும் சரி, நிறைய அவங்க இந்த மாதிரி கண்டென்ட் பேசுகிறவங்களும் அவங்களுடைய பதிவுகள் ஒரு வியூஸ் பார்த்தா, ஓ இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்களாங்கிறதுக்கு காசு கொடுத்து பூஸ்ட் பண்ணுறாங்க வியூஸை. நம்ம அது பண்ணுறதே கிடையாது. ஆன்மீகம் பரிகாரம் சேனலில் அது கிடையவே கிடையாது. ஏன் பதிவுன்னு இல்லை, எந்த பதிவுமே கிடையாது. பட் நான் மற்ற ஜோசியர்கள் பற்றி எனக்கு தெரியல. அப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது என்கிட்ட ஒருத்தவங்க சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவங்களும் ஜோதிடர் தான். அம்மா நீங்கள் எப்படிம்மா இதை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு பெண் ஜோதிடராக இவ்வளோ வருஷம் நீங்கள் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க மீடியாவில். நான் என்னோடய பதிவுகளுக்கு வந்து நிறையா இந்த கமெண்ட்ஸில் என்னை திட்டுறாங்க, என்னை வந்து இப்படி போடுறாங்கன்னு. நான் சொன்னேன், அடுத்தவங்களுடைய விமர்சனத்துக்கு நீ பதிலே சொல்லாத. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துட்டே போவோம். என் ஆஃபீஸில் இன்றைக்கி ஒரு 15 பேரை நான் பார்க்குறேன் அப்படின்னா, அதில் கண்டிப்பாக ஒரு 10 பேர் என்கிட்ட ஒரு 10 வருஷமாக வர்றவங்களாக இருப்பாங்க. என் மேலே நம்பிக்கை வச்சவங்க. நான் அவங்க வீட்டுக்கு எவ்வளவோ நல்லது பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பிக்கையின் காரணமாக அவங்க வரும்போது ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஒரு 10 வருட காலம் இன்றைக்கி பாருங்கள், என் ஆஃபீஸில் வந்து அவ்வளோ கல்யாண பத்திரிக்கை வந்து, மேடம் நீங்கள் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரணும், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.
டைம் இருந்தால் போவேன், இல்லைன்னா நான் போகிறது எனக்கு போகிறதுக்கு நேரம் இல்லைன்னா என்னால் திரும்பி அவங்க வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஜென்ரலி நான் ஏன்னா ஸ்ரீவித்யாவும் என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பெண் ஜோதிடர் இப்போ சமீபத்தில் அவங்க இப்போ தான் வளர்ந்து வராங்க. நான் ராஜ் டிவியில் பண்ண காலத்தில் அவங்க எல்லாம் எழுதி வச்சுட்டு, ஸோ நான் தான் என்னை மானசீகமாக ஒரு குருவாக எடுத்துட்டு ஷீஸ் கம்மிங் அவுட் அப்படின்ட்டு நிறைய பேர் எங்கிட்டே நான் துபாய் போயிருக்கும்போது ஒரு அம்மா என்னை மாலில் வந்து சொன்னாங்க, யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன், உங்களை பார்த்துட்டு தான் நான் ஜோதிடம் கற்றுக்க ஆரம்பித்தேன் இங்கே துபாயில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விதத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இத்தனை பேர் என்னை ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு அவங்களாம், அதனால் எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறதுல எனக்கு இது இல்லை. ஸோ அவங்கக்கிட்ட நான் சொன்னது அப்படி தான், நம்ம வளர வளர நமக்கு எதிர்ப்புகள் நிறைய வாழ்க்கையில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம அதெல்லாம் கேரே பண்ணக்கூடாது. நம்ம இலக்கு என்ன, கடவுள் நமக்கு போட்ட வேலை என்ன, அதை பார்த்துட்டு நம்ம போனோன்னா வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமாக தான் தோணும். அதனால் என்னுடைய வீடியோஸ்லேயுமே நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அன்வான்ட் கமெண்ட் கொடுக்கறதோ இல்லை என்னை பற்றி நீங்கள் போடும்போது கூட எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். எவ்வளோ இவங்க டைம் செலவு பண்ணுறாங்க அதில் போடுறதுக்கு. நான் சிலதெல்லாம் தப்பான ஒரு கமெண்ட்டாக இருக்கும். அது மற்ற ஜோதிடர்கள் போடுறாங்கங்கிறதும் எனக்கு தெரியும். பட் என்ன தெரிஞ்சவங்க, என்ன புரிஞ்சவங்க, என்ன தே நோ வாட் ஐ எம். அதனால் நான் அதுக்கு விளக்கம் அவங்களுக்கெல்லாம் தர வேண்டிய நெசசிட்டியே இல்லை அப்படின்னு. ஸோ புதுசாக வர ஜோதிடர்களுக்கு நான் சொல்கிறது, கண்டிப்பாக மற்ற ஜோதிடர்கள் நம்ம வளர்கிறோன்னு அவங்களுக்கு ஒரு ஆத்திரம் இருக்கும், பொறாமை இருக்கும், வந்துட்டா பாரு அப்படின்ட்டு இருக்கும். அதெல்லாம் மீறி நம்ம வளரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும். கண்டிப்பாக அந்த இலக்குக்கு கடவுள் நமக்கு கூட துணையாக இருப்பார். நிச்சயமா மேம். ஜோதிடத்துறை மட்டும் இல்லாமல் ஒரு பெண் ஒரு இடத்துல சாதிக்கிறா அப்படிங்கும்போது இந்த மாதிரியான பொறாமைகள் வந்து அதிகமாக வருது. இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி இத்தனை வருஷம் சஸ்டெயின் பண்ணியிருக்கீங்க. தப்பாக பேசுவாங்க. ஏன் இப்போ ஸ்ரீவித்யாவே ஒரு பெண் தான், அவங்க வந்து ஒரு சேனல் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு எத்தனை எதிர்ப்பு. அவங்கள பற்றி இன்னொருத்தட்ட போய் சொல்கிறது, ஸ்ரீவித்யா சேனலில் பண்ணுறவங்க என் சேனலில் பண்ணணும், அதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க, இது எல்லாமே இன்றைக்கி நான் யூடியூப் வந்து 2011 பண்ணுறேன். இன்றைக்கி தான் யூடியூப் வந்து பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ நம்மளுடைய வேலைகளை பண்ணோம். அண்ட் நம்ம வளர வளர நம்ம உண்மையாக இருக்கிற சமயத்தில் கண்டிப்பாக எதிர்ப்புகள் இருக்கும். நம்மளை பற்றி தப்பாக 4 பேர் சொல்லுவாங்க. நம்ம வேலையை நம்ம பார்த்தாலே எவ்வளோ நாள் சொல்லுவாங்க இல்லையா நம்மளை பற்றி தப்பாக. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கண்டிப்பாக மேம். நீங்கள் சொன்ன இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பெண்களுக்கு போய் நிச்சயமாக சேரணும் மேம். ஆமாம். ஏன்னா என்ன, இப்போ நிறைய பெண் ஜோதிடர்கள் வந்துட்டாங்க. அவங்க என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் எப்படிம்மா இவ்வளோ வருஷம் நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னு. அது இறைவனுடைய அனுகிரகம் தான். கண்டிப்பாக மேம். இது பெருமைன்னு இல்லை, நிஜமாவே 10 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்து இன்னுமே நீங்கள் நல்ல முறையில் இதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கும் பொழுது இப்போ வரக்கூடிய எல்லா அஸ்ட்ராலஜிஸ்ட்க்கும் வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நிறைய பேர் எங்கிட்டே பர்சனலாக சொல்லியிருக்காங்க உங்களை பற்றி, நான் மேடமை பார்க்கணும், அவங்களோட அப்பாயின்மெண்ட் வேணும், சும்மா பார்த்து பேசிட்டு வரேன், ஏன்னா நான் வந்து அவங்கள ஒரு குருவாக மானசீகமாக எடுத்து நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அப்பா இப்படி ஒரு நல்ல ஒரு பர்சன் கூட நம்ம ட்ராவல் இத்தனை வருஷம் 4.5 years பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் மேம். நிச்சயமாக. கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து 2011 நான் யூடியூப் பண்ணுறேன். நான் இன்றைக்கி நேற்றுக்கு நான் பண்ணலை. அண்ட் நான் 2011 யூடியூப் ஆரம்பித்தவங்களுக்கெல்லாம் நான் அவ்வளோ ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் பெருசாக எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் இப்போ என் கூட இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணவங்கள்ட்ட நான் கமர்ஷியலாக நான் இருக்கிறதில்ல. இப்போ ஸ்டார்ட் அப்ஸு புதுசாக ஆரம்பிக்கிறவங்க, ஸோ எங்களோட உழைப்பு எவ்வளோ இருக்குது இதில். ஸோ புதுசாக ஸ்டார்ட் அப்ஸ் வர்றவங்க, கொஞ்சம் இது பண்ணுறவங்க அண்ட் பைசா இருந்து நல்லா பண்ணுறவங்கள்ட்ட நான் பேமெண்ட் கேட்கத்தான் நான் செய்கிறேன். அவங்களுக்கெல்லாம் நான் ஃப்ரீயாக பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறது. கண்டிப்பாக மேம். ரொம்ப சிறப்பாக இருந்தது. பெண்கள் நிச்சயமாக இதை பார்க்கணும். உங்களோட என்னென்ன மாதிரி பாதைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க, இப்போ இருக்கீங்க, நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் மற்றவங்கள அப்படின்னு இப்போ இருக்கிற அஸ்ட்ராலஜிஸ்க்கு நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்தது மேம்.